ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம குயிக்காக செய்யக்கூடிய சட்னி எப்படி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது தக்காளி சட்னி. சுட சுட இட்லியோட ஆனியன் ஊத்தப்பத்தோடு வச்சு சாப்பிடப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல காரம் புளிப்புமாக இந்த சட்னி செம்மையாக இருக்கும். இதுக்கு நான் 4 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இது கூட 7 வரமிளகாய் 10 நிமிஷம் சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம நைஸ் விழுத அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி திக்கான பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. அடுத்து நம்ம தாளிக்கிறதுக்கு கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. இந்த சட்னிக்கு ஆயில் கொஞ்சம் கூட சேர்த்துட்டிங்கன்னா காரத்தை நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்து நல்லா செவந்ததுக்கு அப்புறமா 8 பல் பூண்டு இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பூண்டை நல்ல கலர் மாறுற வரைக்கும் வதக்கிடுங்க. நம்ம சட்னி அதிக நேரம் கொதிக்க வைக்க போகிறதில்ல, 5 நிமிஷம் தான் நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். அதனால் பூண்டை நல்லா வதக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு சீக்கிரமாகவே எல்லாமே வெந்து வந்துடும். இப்போ நம்ம அரைச்ச விழுது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சாலே போதும். இந்த டயத்தில் உப்பு செக் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் வேணாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி திக்கான பேஸ்ட் பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இறக்கிடலாம். இப்போ நம்மளோட சட்னி ரெடி ஆயிடுச்சு. சூடாக இட்லி ஊத்தப்பத்தோடு வச்சு சாப்பிடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.